கடலைப்பருப்பு வேக வச்சு ஒரு ஸ்வீட் தொக்கும் ஒரு சுண்டலும் பண்ணலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க, டேஸ்டியாவும் இருக்கும். ஒரு 3 பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குட்டி கப்ல 2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நான் ஊற வைக்கல, கழுவிட்டு அப்படியே 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி குக்கர்ல மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துட்டாங்க. நீங்க சப்போஸ் ஊற வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிருந்தீங்கன்னா 3 விசில்லயே நல்லா வெந்துரும். கடலை பருப்பு சூப்பரா வெந்திருக்குங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப தாளிக்கிறதுக்கு கடாயில கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்திக்கோங்க. இப்ப இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்ல ஒரு துண்டு இஞ்சி இடிச்சு நான் சேர்த்திக்க போறேன். இப்ப பருப்பு வறுபடுறதுக்கு முன்னாடியே நான் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு வதக்கும் போது பருப்பும் வறுபட்டுரும், இஞ்சி பச்சை மிளகாவும் வதங்கிருங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, வேணும்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்திக்கோங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சிம்ல வச்சு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எடுத்து தண்ணி வடிச்சு வச்சிருக்கிற கடலை பருப்புல பாதி சேர்க்கிறேங்க. ஏன்னா பாதி நம்ம ஸ்வீட் பண்ண போறோம். இப்ப தாளிக்கிறதுக்கு ரொம்ப ஆறி இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க, கொஞ்சம் சூடா இருக்கும் போதே கூட நம்ம தாளிச்சுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு குட்டி ஐஸ்கிரீம் ஸ்பூன்ல ஒரு 1/4 இல்லைன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் சேர்த்துட்டு ஒரே ஒரு நிமிஷம் சிம்ல வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. பருப்பு நல்லா சூடானா போதுங்க, ஏற்கனவே வெந்திருக்கு. இப்ப தொக்கு பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 ஏலக்காய் தோல் எடுத்துட்டு அந்த விதையை மட்டும் சேர்க்கிறேன். மீதி கடலை பருப்பையும் சேர்க்கிறேன். ஏலக்காய் நீங்க பொடிச்சு சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா இது இப்படியே போட்டா பொடியாது. கடலை பருப்பு நல்லா ஆறி இருக்கணுங்க, சூடோட போட்டுறாதீங்க. நல்லா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கொஞ்சம் நிறையவே சேர்த்திக்கோங்க. நம்ம எந்த கப்ல பருப்பு எடுத்தோமோ அதே கப்ல 1 கப் அளவுக்கு வெல்லம். நான் பாதி காரத்துக்கு எடுத்துட்டேன், பாதி தான் இதுல சேர்த்திருக்கேன். அப்போ 1 கப் பருப்புக்கு 1 கப் வெல்லம் மிக்ஸி ஜார்ல நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா மிக்சியில ஓட்டி எடுத்துக்கோங்க, தண்ணி ஊத்தாம. நான் நடுவுல ஒரு தடவை திருப்பி கலந்து விட்டுட்டு போட்டேங்க. விட்டு விட்டு ஓட்டுங்க, அவ்வளவுதாங்க. ரொம்ப நைஸ் ஆக கூடாது, பருப்பு பருப்பாவும் இருக்க வேண்டாம். அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதாங்க. இந்த தொக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. நீங்க இந்த ஸ்வீட் தொக்க சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு கூட வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய்ல முந்திரி திராட்சை வறுத்து கூட நீங்க இதுல கொட்டிட்டீங்கன்னா இந்த தொக்கு இன்னும் சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க.